ஓகே. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கிறேன் கொஸ்டினை. சரியா? ஒரு கொஸ்டினை எப்படி வாசிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அதாவது ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல மார்க் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை வந்து சரியா நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கொஸ்டினை எப்படி வாசிப்பேன். சரியா? அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு தரேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே, நம்ம வாசிப்போம். வெவ்வேறு விளையாட்டுக் கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரணத்தை கருதுக. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரணத்தை. அதாவது இது எது ரிலேட்டட் ஒரு சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் சிச்சுவேஷன் எது ரிலேட்டட் ஆனது, எது ரிலேட்டடான இருக்கு தானே, அதோட எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, இது ரிலேட்டடான ஒண்ணு. அப்ப இந்த விஷயத்த நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் பிளேயர்ஸ்க்கும் இடையிலான ஒரு சின்ன ஒரு ரிலேஷன், என்ன டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிதானே? அதுல வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்து, அது ஓகே, அது first. அப்ப நம்ம இந்த இந்த விஷயம் நமக்கு விளங்கிருச்சு தானே. இப்ப இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். ஏன் இந்த இடத்துல நான் மார்க் பண்றேன்னா, இப்ப அதோட எனக்கு முடிஞ்சிருச்சு. சாரி, சரி, இதோட எனக்கு வாசிச்சு முடிஞ்சு, இப்ப எனக்கு இது கிளியர். அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த லைன் இப்ப வாசிக்க போறோம். சரியா? ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமாக நகரும். சரி, ஓகே. அதான் மறுபடியும் வாசிப்போம். ஒரு லைனை ஒரு தடவை வாசிச்சோட விளங்காதியா இருக்கும். சரியா? ஒரு 10-15 தடவை வாசிக்கணும். 10-15 தடவை ஒரு 2-3 தடவை வந்து நம்ம மறுபடியும் நமக்கு விளங்குற வரைக்கும் நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து நம்ம மைண்டுக்கு எடுக்கலாம். மைண்டுக்கு எடுத்தாதான் நம்ம வரையலாம் ஈஸியா. சரியா? ஓகே. அப்ப ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேலையோட நான் நிப்பாட்டியிருக்கேன். ஓகே. இந்த இடத்துல என்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும்? என்டிடி நோட் பண்ணும். ஒரு இஆர் டயக்ராமுக்கு மெயினான விஷயமே என்டிடி தான். என்டிடினா என்ன? சரியா? என்டிடினா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நபர், அப்படி இல்லாட்டி ஒரு பொருளா இருக்கலாம். அதைத்தான் சொல்லுவோம் என்டிடின்னு சொல்லுவோம். இப்ப இந்த என்டிடியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் டயக்ராம் நம்ம வரையப்போம். இஆர் டயக்ராம் இதை வச்சுதான் நம்ம வரையப்போம். அப்ப ஒரு விளையாட்டு வீரர், விளையாட்டு கழகம், ரெண்டு என்டிட்டி வந்திருக்கு இந்த இடத்துல. விளையாட்டு வீரர்ங்கிறது ஒரு நபர், விளையாட்டு கழகம்ங்கிறது ஒரு பொருள். சரி, அப்ப இதை பேஸ் பண்ணி ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ரெண்டையுமே மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். சிம்பிள். சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள எண்ணினால் தனித்துவமாக இனம் காணலாம். தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமாக. எவரை? விளையாட்டு வீரரை. சரியா? விளையாட்டு வீரரை எப்படி ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணலாமா? என்ஐசியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத விட்டுறேன். ஓகே. இப்ப நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு விஷயம் இருக்கும் அங்க. மெயினா ரெண்டு விஷயம் இல்ல, மூணு விஷயம் இருக்கும். சரியா? முதலாவது என்டிட்டி, ரெண்டாவது அட்ரிபியூட், மூணாவது ரிலேஷன். சரிதானே? அப்ப இந்த மூணு விஷயமே நமக்கு வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஒரு இஆர் டயக்ராம் வரைகிறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்றோம்னா அந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க தெரிஞ்சிருக்கும். அப்படி அதை எடுக்க தெரியல அப்படின்னா நமக்கு இஆர் டயக்ராம் செய்யல. ஸோ ஃபர்ஸ்ட் என்டிடி எல்லாம் என்னன்ட்டு கண்டுபிடிக்க தெரியும். இப்ப நான் வாசிச்ச இந்த லைன் வரைக்கும் ரெண்டு என்டிடியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்ஐசியும் வரும் தானே, என்ஐசியும் ஒரு பொருள் தானே, அப்ப ஏன் அது வராதுன்ட்டு. என்ஐசிங்கிறது விளையாட்டு வீரரை ஐடென்டிஃபை பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம். விளையாட்டு வீரரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹியூமன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், என் பேரு தனுஷ்கா. சரியா? அப்ப தனுஷ்கான்கிற இந்த பேரு எனக்கு சொந்தமானது. என்னட்ட இருந்துதான் அது வந்திருக்கு. கன்செப்ட். அப்ப நான் தான் என்டிடி. என்டிடி கிட்ட இருந்து
ஒரு டேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நான் இத்தனை ஹைட், என் ஹைட் இத்தனை சென்டிமீட்டர், என் வெயிட் இத்தனை கிலோகிராம், இப்படி நான் சொல்லும் போது என்கிட்ட இருந்து தான் டீடைல்ஸ் வருது. அப்ப இந்த டீடைல்ஸ் என்கிட்ட இருந்து வருது அப்படின்னா, ஒரு என்டிட்டி கிட்ட இருந்து டீடைல்ஸ் வருது அப்படின்னா, அதைத்தான் சொல்லுவோம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம், அட்ரிபியூட்னு சொல்லுவோம். சரியா? மெயினா அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். சரி. அப்ப விளையாட்டு வீரரை தனித்துவமாக அடையாளப்படுத்த தான் என்ன யூஸ் பண்றாங்க, என்ஐசி யூஸ் பண்றாங்க. அப்ப இது எங்க இருந்து இந்த என்ஐசி வந்திருக்கு? விளையாட்டு வீரர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அவ விளையாட்டு வீரர்கிட்ட இருந்து இந்த என்ஐசி நம்பர் வந்திருக்கு அப்படின்னா, விளையாட்டு வீரருக்கான ஒரு அட்ரிபியூட் தான் இந்த என்ஐசி. தனித்துவமாக இனம் காணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்ட்டு ரெண்டு விஷயம். பிரைமரி கீனா என்னன்ட்டு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. சரியா? உங்க எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஸ்கூலால ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை யோசிச்சு பாத்துறீங்களா? இப்ப சரி, இண்டெக்ஸ் நம்பர் ஒருத்தருக்கு வந்தது இன்னொருத்தருக்கு வந்தே இருக்காது. உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் இன்னொருத்தருக்கு வரப்போறது கிடையாது. இதே உங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேர்ல உங்க ஸ்கூல்ல வேற யார் சரி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வயசு இருக்குன்னா அதே வயசுல இன்னொருத்தர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கு, உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் இதை வந்து கொடுக்குறாங்க? ஏன் ஒரு ஆளுக்கு ஒண்ணு மட்டும் கொடுக்குறாங்க? தனித்துவமா அடையாளப்படுத்த, தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை சொன்னா போதும், உங்க மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேமை சொல்றேன், உங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் எடுக்க முடியுமா? உங்களோட நேம்லயே இன்னொருத்தர் இருந்தாருன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்குன்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டோம்னா உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், உங்களோட டேட்டாஸை ஈஸியா எடுத்துடலாம். இதுதான் கன்செப்ட். ஓகே, இந்த சவுண்ட் கிளியர்ல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, இந்த சவுண்ட் கிளியர் இல்லையான்ட்டு. எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஃபேன் ஆன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால எதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்கா? இப்போ ஓகே ஓகே. சரி சரி. ஓகே. அப்ப இப்ப இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது மூணு விஷயம் இல்ல. யா, ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். முதலாவது விஷயம் என்டிட்டினா என்ன, என்டிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்றது. ரெண்டாவது விஷயம் அட்ரிபியூட்னா என்ன, அட்ரிபியூட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது. இது ரெண்டையும் தான் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சரி, அதுக்கு டைம் இருக்கு. ஓகே. அப்ப இந்த என்ஐசிங்கிற இவரை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு கலர்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். சரியா? கிரீன் இல்லாட்டி ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூ எடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஐசிங்கிறதுக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன். அட்ரிபியூட் எல்லாம் ப்ளூ கலர்ல போடுறேன், என்டிடி எல்லாம் red colourல போடுறேன். சரியா? இன்னொருத்தவரும் இருக்காரு, ரிலேஷன்ஷிப், அதை வேற ஒரு கலர்ல நம்ம எடுப்போம். சரி. ஓகே. அப்ப இது சரி. இப்போ தனித்துவமாக இனம் காணல் அப்படின்ட்டு பிரைமரி கீன்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்ப இதைத்தான் சொல்லுவோம் பிரைமரி கீன்ட்டு. சரியா? உங்களை ஒரு விஷயம், அதாவது உங்களையோ இல்லாட்டி ஒரு டேட்டாவையோ தனித்துவமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, சரியா, தனித்துவமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு அட்ரிபியூட் இருக்கு அப்படின்னா, அந்த அட்ரிபியூட்க்கு தான் நம்ம சொல்லுவோம் பிரைமரி கீன்னு சொல்லுவோம். ஒரு கீ மட்டும் இருந்தா பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அதே ரெண்டு மூணு கீ வந்துச்சுன்னா அப்புறம் கம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு பிரைமரி கீனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன். அப்ப தனித்துவமா இனம் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னது? இந்த என்ஐசிங்கிறது ஒரு பிரைமரி கீ. சரி, பிரைமரி அட்ரிபியூட், பிரைமரி கீ அட்ரிபியூட். சரி, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. அப்ப இது வரைக்கும் ஓகே, இனங்காணல் அது வரைக்கும் வந்துருச்சு. மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர், நேம், அதே வேளை ஒரு விளையாட்டு வீரருக்கு பெயர் இருக்கும் அதே வேளை ஒரு குடும்ப பெயரையும், ஒரு ஷுவர் நேம் குடும்ப பெயரையும் முதலெழுத்துகளையும் கொண்டிருக்கும். இங்கே வந்து, சரியா? சரி, கொஞ்சம் தனி கொஞ்சம்
அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட் ரெண்டு விஷயங்களை வச்சிருக்கான். யார் யாரு? ஷுவர் நேமையும் இனிஷியல் ரெண்டு விஷயத்தையும் வச்சிருக்கான். ஓகே, அப்ப இதோட நான் கட் பண்றேன். ஓகே, அப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வாசி முடிச்சிட்டோம், நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சரி, அப்ப இதுதான் கன்செப்ட்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதையே வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த பேராகிராஃப். சரி, ஓகே, சிம்பிள், பெரிய விஷயம். சிம்பிளா வச்சுக்கணும், சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரி, ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனக்காணப்படும் அதே வேளை ஒரு கழகம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ஒரு பெயரால தனித்துவமா இனங்காணப்படுற அதே நேரம் தனித்துவமாக இனங்காணப்படுதல் யாரு? நேம், ஒரு அட்ரிபியூட். இங்கனையும் ஒரு அட்ரிபியூட் இருக்கு, இதையும் மார்க் பண்ண மறந்துட்டோம், மார்க் பண்ணி. சரி, கொஸ்டினை வாசிக்கும் போதே மார்க் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி இல்லாட்டி ரெண்டு இன்னொன்னு செய்யலாம், கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடி வாசிக்கும் போது அண்டர்லைன் பண்ணிட்டு வரலாம். சரி, அப்படியும் செய்யலாம். ஓகே, தனித்துவமாக இனம் காணப்படும் அதே வேளை பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ரெண்டாவது முறை நான் வாசிக்கும் போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு நான் சொல்றேன். சரிதானே? விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். தனித்துவமாக இனம் காணப்படும் அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ஓகே, பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். யாரு கொண்டிருக்கலாம்? ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்குள்ள பல விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு விளையாட்டு வீரர், ஆமா, ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். சரியா? ஒரு விளையாட்டு வீரர் வந்து நிறைய கேம்ஸ் பிளே பண்ணலாம். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்திருக்காரு, யாரு? கேம்ஸுங்கிற ஒரு அட்ரிபியூட் வந்திருக்கு. சாரி, என்டிட்டி வந்திருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? பிளே, அப்ப பிளேன்ட்டு ஒண்ணு வந்திருக்கே, அது என்னது அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். ஒரு நபர் அப்படி இல்லாட்டி ஒரு பொருள். பிளேங்கிறது ஒரு வினைச்சொல், பெயர் சொல் கிடையாது. அதனால பிளேயே கணக்கில் இருக்கக்கூடாது. பிளே ரிலேஷன்ஷிப்குள்ள வர வேண்டியது. ரிலேஷன்ஷிப்னா என்னன்ட்டு நான் ரெண்டாவது முறை வாசிக்கும் போது சொல்றேன். எல்லாத்தையும் இப்பயே சொல்றேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. சரிதானே? ஓகே, அவ விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தனி ஒரு தனி ஆமா, ஒரு தனியான குறிமுறை கோட், ஒரு விவரணம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் ஒவ்வொரு கேமுக்குமே என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோடும் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்க. அப்ப அது என்னது? அட்ரிபியூட். ஒரு என்டிட்டிக்கு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு என்டிட்டிய சாரி ஒரு என்டிட்டி என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விவரப்படுத்துறாங்க. அதாவது அதுல இருந்து டேட்டாஸ் எடுக்கிறாங்க. என்னென்ன டேட்டாஸ் எடுக்கிறாங்க? கோட்னு ஒரு டேட்டா இருக்கான், டிஸ்கிரிப்ஷன் ஒரு டேட்டா இருக்கான். அப்போ ஒரு என்டிட்டில இருந்து வருதுன்னா அது என்னது? அப்ப அது அட்ரிபியூட். சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. டக்குன்னு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என்டிட்டிக்குள்ள தானே வரப்போகுது. சரி, அட்ரிபியூட்ல வரும்போது இது ரெண்டு 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 லைன் இருக்கு, அவ்வளவு இது வழங்கப்படும். இதோட நான் முடிக்கிறேன். அடுத்து, ஒரு விளையாட்டு வீரர், சரியா, ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒரு விளையாட்டு வீரர் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் பிளே பண்ணலாம். ஒரு பிளேயர் நிறைய பிளே பிளே பண்ணலாமா, நிறைய கேம்ஸ் வந்து பிளே பண்ணலாமா. ஓகே, அதோட நிறுத்திட்டேன். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரினால் விளையாடப்படும். ஒவ்வொரு கேமும் குறைஞ்சது ஒரு ஒரு பிளேயர் சரி விளையாண்டுருவார். ஓகே, அப்ப இதோட கொஸ்டின் முடியுது. சரி, இப்ப என்டிட்டி என்னென்ன இருக்கு, அட்ரிபியூட் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்ப நான் முதல்ல சொன்னேன் மூணு விஷயம் வரப்போகுதுன்ட்டு: என்டிட்டி, அட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். என்டிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு, அட்ரிபியூட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப். சரியா? ரிலேஷன்ஷிப்னா என்ன? பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்டிட்டிக்கு இடையில இருக்க தொடர்பு, அதை தான் சொல்லுவோம் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்துட்டு. சரியா? ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இருக்கிற இடையில இருக்கிற தொடர்பை தான் நம்ம சொல்லுவோம் என்னன்ட்டு ரிலேஷன்ஷிப். இது வினை சொல்லா இருக்கும். சிம்பிள். ஏதாச்சும் ஒரு verb, ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்ற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு பொருளா இருக்காது. பொருளா இருந்தா அது யாருக்கு போயிருவா? அது என்டிட்டிக்கு போயிரும். அதனால அது கிடையாது. இங்க நீங்க வினைச்சொல். சரி, ஒவ்வொரு என்டிட்டியும் ஒவ்வொரு வினைச்சொல்லோட, சாரி, ஒவ்வொரு என்டிட்டியும் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு என்டிட்டியோட கனெக்ட்ல இருக்கா? அப்படி இருந்தாங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாட்டி அப்படி ஒரு விஷயம் இல்லைன்ட்டு அர்த்தம். நம்மளா புதுசா உருவாக்கி நம்மளா புதுசா யோசிச்சு அப்படி எல்லாம் செய்வோம். சரி,
கேள்வியில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஓகே, விஷயத்துக்கு வரணும். மறுபடியும் நான் கேள்வி வாசிக்கிறேன், பட் இந்த முறை வேற கலர் பேனாவும் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த முறை என்ன கலர் இருக்கலாம்? எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் இந்த முறை. ஓகே, இப்போ நான் மறுபடியும் கொஸ்டின்ஸ் எல்லாம் வாசிக்கிறேன். சரியா? இப்போ கொஞ்சம் வித்தியாசமா வாசிப்போம். சரியா? வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரணத்தை கருது. ஓகே, அது அது இது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சின்னதாக சொல்லியிருக்கான், ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இந்த கான்செப்ட் இருக்கு. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. அப்ப ஒரு விளையாட்டு வீரருக்கும் விளையாட்டு கழகத்துக்கும் இடையில இருக்க கனெக்ஷன், அதாவது ரிலேஷன்ஷிப் என்னன்ட்டு நம்ம இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிடலாம். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்துல இருக்காராம். சரியா? ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்துல இருக்கலாம். இருத்தல், ஹாவ், இது ரிலேட்டடான ஒரு வேர்டு ஒன்று நீங்க போட்டீங்கன்னா சரி இந்த இடத்துல. சிம்பிள். இதைத்தான் சொல்றது ரிலேஷன்ஷிப்ன்ட்டு. ரெண்டு என்டிட்டிக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம சிம்பிளா கண்டுபிடிச்சோம். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவர் தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமான இனங்கள்லாம் மத்தெல்லாம் தேவையில்ல. இப்ப ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது? இருத்தல். நான் தமிழ்ல இப்ப சொல்றேன், நம்ம எழுதும் போது நமக்கு அதை என்ன வேர்ட் கொடுக்கலான்ட்டு அப்ப யோசிப்போம். சரியா? அப்ப ஒரு இருக்கிறது, அதாவது ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தில் சேர்ந்திருத்தல் அப்படி வச்சு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அதுக்கான கனெக்ஷன் எப்படி வருது அதுங்கெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. அதாவது சேர்ந்திருத்தல்னா என்னது? சேர்தல்னா என்னது? ஜாயின் பண்ணி இருக்குது. சரியா? ஜாயின் அப்படிங்கறத கூட நீங்க ஒரு வேர்டா கொடுக்கலாம். ஜாயின்ங்கிறது ஒரு verb. சரிதானே? அப்ப அதை கூட நம்ம வேர்டா கொடுக்கலாம். நம்ம அது ரிலேட்டடான ஒரு நேம் கொடுக்கணும். எல்லா நேமும் அவங்களே கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்தந்த விஷயங்கள் நேம் நம்ம கொடுக்கலாம், அதுக்கு ரிலேட்டடான ஒரு நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. அப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாரோட? ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ஒரு வீரர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இருக்கும் அதே வேளை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஓகே. மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பேர் இருக்கும் அதே வேளை ஒரு குடும்ப பேரும் முதலிலும் கூட அதெல்லாம் தேவை நமக்கு. அதெல்லாம் முதல்ல நம்ம வாசிச்சு அதை அனலைஸ் பண்ணி இதுதான் இதுதான் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதை தேவை. நம்ம இப்போ பார்க்க போறது ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். அடுத்து, ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனம் காணப்படும் அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கழகம் அதன் பெயரால தான் தனித்துவமாக இனம் காணப்படுதான். அதேவேளை பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ஒரு கழகம் பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம், கொண்டிருத்தல். இது ரிலேட்டடான ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க. ஸோ அதனால நம்மளும் அதே மாதிரி எடுத்தோம்னா ஓகே. சரிதானே? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். சரிதானே? அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு அதே தான் விளையாட்டு வீரர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப், அதாவது பிளேயர்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் இடையிலான விஷயம் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. சரியா? அப்ப இது என்னது? ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளவே தான். ஜாயின் பண்ணி ஓகே. அப்ப விளையாட்டு வீரர்களை மேம்பட்ட ஆடணும். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரர்கள் விளையாடும். ஓகே. அப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வாசிச்சதுல வந்து சேர்ந்தவராக இருக்கலாம், ஜாயின் பண்ணியிருக்கலாம், அட்டாச்மெண்ட் அந்த இருக்கும் அதே வேலை தேசிய அடையாள அட்டை. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்ப இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அடுத்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா எதுவுமே இல்லை. அடுத்த பேராகிராஃப். ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனங்காணப்படும் அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருத்தல். இதுக்கெல்லாமே இங்கிலீஷ் வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறதுல தமிழ்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். கொண்டிருத்தல், கொண்டிருக்கலாம். யார் யாரை கொண்டிருக்கலாம்? ஒரு விளையாட்டு சாரி அதே வேளை ஆமா, ஒரு கழகம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஒரு விளையாட்டு வீரர் கேம்ஸ் ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம், பிளே பண்ணலாமா? ஒரு விளையாட்டு வீரருங்கிறது ஒரு அட்ரிபியூட், சாரி என்டிட்டி. அதே மாதிரி
கேம்ஸுங்கிறது ஒரு என்டிட்டி. இந்த ரெண்டு என்டிட்டிக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது? பிளே. பிளே பண்றது. பிளேங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல். அப்ப இது என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப இந்த இடத்துல இவரை மார்க் பண்ணு. ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். விளையாட்டு வீரருங்கிற பிளேயர் நிறைய கேம்ஸ் வந்து பிளே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளேயருங்கிறது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ஒரு என்டிட்டி. கேம்ஸுங்கிறது நம்ம ஒரு ஆல்ரெடி மார்க் பண்ண என்டிட்டி. அப்ப இந்த ரெண்டு என்டிட்டியும் சேர்ந்து ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இந்த இடத்துல சொல்லி இருக்க விஷயம் அப்படிதான், லைன் அப்படித்தான் சொல்லுது. ஒரு விளையாட்டு வீரர் நிறைய ஆட்டங்களை விளையாடலாம், பிளே பண்ணலாம். அப்ப இது என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தனித்துவமான குறியீடு வழங்கப்படும், டிஸ்கிரிப்ஷன் வழங்கப்படும். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரால் விளையாடப்படும். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது ரிலேஷன்ஷிப் என்னட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ரிலேஷன்ஷிப்ல மூணு விஷயம் இருக்கு. மூணு வகையான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன மூணு வகையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி. அது என்ன ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்கூல் போறீங்க. ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஒரு மேசை கொடுத்துருக்காங்க, சரியா? எல்லா ஸ்கூல்ல பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேசையில இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மேசையில ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. அது அது வேற கதை. அப்படின்னு நான் சொல்ல, ரூல்ஸ் படி எக்ஸாம் இதை எடுத்துக்கோமே, எக்ஸாம் ஹால் எடுத்துக்கோமே. எக்ஸாம் ஹால்ல நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட், சரியா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கும். சரிதானே? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒரு டேபிள் தான். ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான். ரெண்டு திசையில இருந்தும் பார்க்கணும், சரியா? இப்ப நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டேபிளுக்கு, இது டேபிள், ஒரு ஸ்டூடெண்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சிம்பிளா சொல்லி தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? ரிலேஷன்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ரிலேஷன்ஷிப் நான் தெரிஞ்சிருச்சு, ஒரு டேபிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. பட் அது ஒன் டு ஒன்னா, ஒன் டு மெனியா, மெனி டு மெனியாட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு டிரெக்ஷன்லையும் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன், டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன், டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன். டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கலாம். முடியிற இடத்துல வெளியே கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்ல தானே முடியுது, அப்ப வெளியே நான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும், மஸ்ட். சரிதானே? கண்டிப்பா சொல்றேன் நான் அதை. ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும். ஓகே, இப்ப டேபிள் வியூல இருந்தா நம்ம பார்த்தோம். இப்ப ஸ்டூடெண்ட் வியூல இருந்து பார்ப்போம். டிரெக்ஷனை நான் அப்படியே மாத்துறேன் இந்த திசை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கலாம். எங்க முடியுதோ அங்கதான் வெளியே கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கலாம். அப்போ ஒரு டேபிள்ங்கு போது இங்க ஒன்று. அப்ப இதுக்கான ரிலேஷன்ஷிப் ஒன் டு ஒன். சிம்பிள், பெரிய விஷயம் ஒன்று. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படித்தானே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா அப்படி. ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? உங்க கிளாஸ் ரூம்ல மொத்தம் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிளாஸ் டீச்சர் தான் இருப்பாங்க. சரிதானே? 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிளாஸ் டீச்சர் தான் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த விஷயத்த. அப்ப இந்த பக்கம் கிளாஸ் டீச்சரை நான் வரைகிறேன், இந்த பக்கம் 40 ஸ்டூடெண்ட்ஸையும் வரைகிறேன். 40 பேரையும் வரையலாது, ஒரு ரெண்டு மூணு பேர் வரைகிறேன். ஒன்றுக்கு மேற்பட்டனாலே பல தான், சரிதானே? மெனி. அப்ப இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும். இப்ப ரெண்டு டிரெக்ஷன்ல இருந்து யோசிக்கும். ஒரு கிளாஸ் டீச்சருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அப்ப மெனி. முடிகிற இடத்துல தான் வேல்யூ கொடுக்கணும். ஒரு கிளாஸ் டீச்சருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், சரி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ரெண்டு பக்கம் பார்க்கும்போது ஒண்ணுக்கு தான் பார்க்கணும், ஒண்ணுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ரெண்டு மூணுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், ஒண்ணுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் தானே இருக்கலாம், ஒரு கிளாஸ் டீச்சர் தானே இருக்கலாம். ரெண்டு கிளாஸ் டீச்சர் வர வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்ப இங்கிட்டு இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் தான். அப்ப ஒன் டூ மெனி. சிம்பிள். இதைதான் சொல்ல ஒன் டூ. இது எப்படி கண்டுபிடிக்கும்? நிறைய பேர் குழம்புற இடம் இதுதான்.
டிரெக்ஷன் பார்க்கறதுல குழம்பிடுவாங்க. எந்த டிரெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோமோ அதை ஒண்ணுன்னு வச்சு பாருங்க. எந்த டிரெக்ஷன்ல முடியுதோ அந்த இடத்துல வார வெளியே கொடுத்துருங்க. அப்படியே டிரெக்ஷன் முடிகிற இடத்துக்கு மட்டும்தான் வெளியே கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ற இடத்துல கவனத்தில் எடுக்கக்கூடாது. ஒரு டிரெக்ஷன்ல பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த டிரெக்ஷன்ல அடுத்த முறை யோசிங்க. அப்புறம் 2 டிரெக்ஷன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் உண்டு. 1 to 1 1 to many to many சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே. அப்ப இதை நான் டீல் பண்றேன். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? அது என்ன எக்ஸாம்பிள்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, இப்படி இருக்கும். ஓலவர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சரி, ஓலவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ்கெட் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. சரி, எல்லாருக்கும் தெரியும் தானே? 3 சப்ஜெக்ட் இருக்கு. 3ல இருந்து ஒன்று எடுக்கணும். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 3 சப்ஜெக்ட், ஒன்றுக்கு மேற்பட்டனால அது பழக்கு போயிடும். நிறைய சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணலாம். நிறைய பாஸ்கெட் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப நான் இந்த இடத்துல டிரெக்ஷன் ஸ்டூடெண்ட்ல இருந்து பாக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ற இடம் ஒண்ணு. ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். அப்ப மெனி. அங்கிட்டு இருந்து பாக்குறேன். ஒரு சப்ஜெக்ட நிறைய ஸ்டூடெண்ட் எடுக்கலாம். இப்ப கொமர்ஸ்குள்ளேயே 40 ஸ்டூடெண்ட் இருக்கலாம். கொமர்ஸ் பாடத்தையும் நிறைய பேர் எடுக்கலாம் தானே? ஒருத்தர் தான் கொமர்ஸ் பாடம் எடுக்கணும் இருக்கா? அப்படி கிடையாது. ஒருத்தர் நிறைய ஒரு பாடத்தை நிறைய பேர் எடுக்கலாம். அப்ப ஒரு கொமர்ஸை வந்து நிறைய பேர் எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல மெனி. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெனி டு மெனியை வந்து நம்ம எம்னு குறிக்க மாட்டோம், என்னன்னு குறிப்போம். சரியா? மெனி டு மெனி என்னன்னு தான் குறிப்போம், எம்னு குறிக்க மாட்டோம். அந்த விஷயம் நல்லா ஞாபகம். இதுதான் கன்செப்ட். இந்த 3 விஷயத்துக்குள்ள தான் இருக்குது. சரியா? இப்ப நான் இதை வந்து கொஸ்டின் பேப்பர்ல நான் அதை செய்ய போறது கிடையாது. இதை இந்த இடத்துல செய்ய போறது கிடையாது. ஒயிட் போர்ட்ல செய்யணும். சரியா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி, ஏன்னா இதை நான் ஸ்டாப் பண்ண போறேன். இந்த ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒயிட் போர்டுக்கு போக போறேன். ஸோ அதனால இதை ஷேர் பண்ணிட்டு நான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்க்ரீன் இடத்துல வரைய போறேன். சரி, முதலாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு விளையாட்டுகளில் இருந்த வீரர்களின் தொடர்பான பின்வரும் வினாத்தங்கள் கருதுக. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். சரியா? அப்ப பிளேயர் என்டிடிக்கு செவ்வகம் போடுவோம். அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்டிடி பிளேயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இவங்க 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் என்னது? ஜாயின் கொடுக்க, அப்படி இல்லாட்டி அட்டாச்மெண்ட்னு கொடுக்கலாம். இல்ல ஜாயின் கொடுக்குறது எதுக்கு கஷ்டப்பட? ஜாயின் ஏன் ஜாயின் நான் கொடுக்குறேன்? ஒரு பிளேயர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஜாயின் ஆகித்தானே இருக்காரு. ஜாயின் கொடுக்குறேன். அது ரிலேட்டடான ஒரு சரியான ஒரு நேம் கொடுத்துருந்தீங்கன்னா போதும். சரிதானே? ஓகே ஓகே. இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்க்கு டயமண்ட் இந்த ஐக்கன் தான் யூஸ் பண்ணணும். டயமண்ட் ஐக்கன் தான் யூஸ் பண்ணணும். சரிதானே? அந்த விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேயர் இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப். சரிதானே? அப்ப என்டிடியை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அடுத்த விஷயத்த பார்ப்போம். இப்ப இது ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாருங்க. விளையாட்டு கழகத்தை அதே வேளை அவரை தேசிய அடையாள எண்ணினால் என்ஐசி தனித்துவமாக இனங்காணலாம். என்ன சொல்லிருக்காங்க?
தேசிய அடையாள எண்ணினால என்ன செய்யறாங்க அப்படின்னா தனித்துவமை இனங்காண்றாங்க. அப்ப ஒரு அட்ரிபியூட்ட ஒரு ஓவல், அதாவது ஒரு நீள்வட்டத்துல வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுவோம். அப்ப இந்த இடத்துல என்ஐசின்னு போடுவோம். என்ஐசின்னு போடுவோம். அப்ப இந்த விஷயம் ஓகே. இப்ப அடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாருங்க. எண்ணினால் தனித்துவமாக இனங்காணலாம். இன்னொரு விஷயம் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. தனித்துவமா இனங்காண்றது அப்படின்னா என்ஐசி தனித்துவமா இனங்காணப்படுது அப்படின்னா அட்ரிபியூட் பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீக்கு இப்படி ஒரு அண்டர்லைன் போட்டோம். பிரைமரி கீக்கு இப்படி ஒரு அண்டர்லைன் இருக்கணும். இப்படி ஒரு அண்டர்லைன் போடாட்டி பிழை இல்ல மார்க்ஸ் வராது. சரிதானே? அப்ப இந்த விஷயத்த கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, அப்ப இது சரி. இப்ப அடுத்ததை வாசிக்கிறேன். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பாருங்க. மேலும் ஒரு ஆமா தனித்துவமாக என்னன்னா மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு நேம் பெயர் இருக்கும் அதே வேளை அது குடும்ப பெயரையும் முதலெழுத்தையும் கொண்டிருக்கும். இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு, என்னது? நேம். நேம்ங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த நேம்ங்கிற அட்ரிபியூட் ரெண்டு அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் வருது. என்னென்ன அட்ரிபியூட்? முதலாவது அட்ரிபியூட் ஷுவர் நேம், அடுத்த அட்ரிபியூட் இனிஷியல். அப்ப இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். சரியா? அடுத்தது அடுத்தது என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்தது நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா கொடுத்தது. ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனங்காணப்படும் அதே வேளை ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனங்காணப்படும் அதே வேளை ஒரு கழகம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் அட பெயரினால் பெயர் நேம்னு கொடுத்தாலும் ஓகேதான். நேம் தனித்துவமாக இனங்காணப்படும். அப்ப தனித்துவமாக இனங்காணப்படும் அதே வேளை பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ஒரு சின்னதா ஒரு ஐடியா சொல்லுங்க. சரியா? பல விளையாட்டு வீரர்கள் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நேம தான் தனித்துவமா ஐடென்டிஃபை பண்றது இருக்கா. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் பல வீரர்களை கொண்டிருக்கும், அது கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன லைன் ஒன்று இருக்கு. அப்ப டிரெக்ஷன் இது இந்த டிரெக்ஷன் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிஞ்சிருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க? ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நிறைய பிளேயர்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நிறைய பிளேயர்ஸ், முடிகிற இடம் நிறைய. அப்ப மெயின் அங்கிட்டு உள்ளது அப்புறம் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இதுதான் டிரெக்ஷன், இங்க போட்டு போய்கிட்டே இருங்க, பிரச்சனையும் கிடையாது. உன்னை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப அந்த இடத்துல அதுக்கான வெளியே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். மத்தபடியே மத்ததெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கோங்க. சரி ஓகே, அடுத்த விஷயத்த பார்ப்போம். வீரர்களை கொண்டிருக்காங்க. ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை சரியா ஆட்டங்களை விளையாடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். ஆட்டங்களை விளையாடலாம். அப்ப ஒரு விளையாட்டு வீரர் பிளே பண்ணலாமா? நிறைய கேம்ஸ் பிளே பண்ணலாம். என்னத்தை பிளே பண்ணலாம்? கேம்ஸ். சிம்பிள். பிளேயர் பிளே கேம்ஸ். ஐடியா, சிம்பிள் ஐடியா. சரி, பிளேயர் ஆட்டங்களை விளையாடலாம். ஆட்டங்களை விளையாடலாம். ஆட்டங்களை விளையாடலாம். அந்த இடத்துல பன்மை சிம்பிள். அப்ப இந்த இடத்துல என்னது? சிம்பிளா போட்டு போய்கிட்டே இருக்கான். மத்தது இங்கிட்டு உள்ளது தெரியலையா, அதெல்லாம் யோசிக்கணும். அதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை கேள்வி வச்சோம்னா இதை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆன்சரை போட்டு பேசாம போயிருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே, அப்ப அந்த இடத்துல அந்த விஷயத்த முடிச்சிருங்க. ஓகே, அடுத்து ஆட்டங்களை விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு ஒரு ஒரு கோட் டிஸ்கிரிப்ஷன் வழங்கப்படும். தனியான குறிமுறையும் ஒரு விவரணமும் வழங்கப்படும். ஒரு தனியான குறிமுறை. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு தனியான குறிமுறை. தனியானன்னு சொன்னாலே நீங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சணும். என்னது? பிரைமரி. அவ்வளவு கோட் தனியான குறிமுறை. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல
சிம்பிள் அப்படின்னு போட்டேன். எவ்வளவுதான் பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அப்ப இது வரைக்கும் ரைட். ஓகே, அப்ப இந்த விஷயம் ஓகே. பிளேயர் ஜாயின் பண்ணலாம், விளையாடு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாமே ஓகே, சரிதானே? இப்ப நம்ம விளையாட்டு வீரர் கோட் டிஸ்கிரிப்ஷன். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல இல்லையே. ஓகே, விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரால் பின்பற்றப்படுமா, விளையாடப்படும். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரால் விளையாடப்படும். குறைந்தபட்சம் ஒண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விளையாட்டு வீரர் மட்டும்தான் விளையாடலாம்னு சொல்லல. குறைந்தபட்சம் ஒண்ணு விளையாடலாம். அப்ப அதிகபட்சம் எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம். அப்ப இங்கேயும் என்னது மெனிதான். அப்ப இவ்வளவுதான். உங்களுக்கு டவுட் வரும், இங்க என்ன ஒண்ணு போடலையேன்ட்டு. மறுபடி கேள்வியை வாசிச்சு பார்த்தா ஆன்சர் வந்துடும். மறுபடி ஃபர்ஸ்ட்ல வந்து வாசிக்கிறேன். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை தான் சேர்ந்தவரா இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்னது ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை தான் சேர்ந்தவரா இருக்கலாம்னா அவங்க வந்துட்டு குறைந்தபட்சமோ அதிகபட்சமோ அதெல்லாம் சொல்லல. ஒரு விளையாட்டு வீரர் ஒண்ணுதான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விளையாட்டு கழகத்துல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல முடிஞ்சு. நான் முதல்ல சொன்னேன், சம்டைம்ஸ் சரி மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இவ்வளவே தான். இதுதான் ER டயக்ராம். இப்ப இதை கொஞ்சம் அட்வான்ஸா மாத்திருக்காங்க, சரியா? இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தாலே இதை முடிச்சிடலாம், சரிதான்? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறேன். இப்ப மேற்குறித்த விவரணத்துக்கு ஒரு ER வரைபடத்தை வரைக. இன்னொரு விஷயம் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு நிலை பொருள், சரியா? அப்ப நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன் கொஞ்சம் கிளியர். ஓகே, வெயிட். ஸ்கிரீன் கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வெயிட். ஓகே, சிம்பிள். ஓகே, அப்ப முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ER டயக்ராம் தான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப நம்ம ER டயக்ராம் முடிச்சிட்டோம், சரிதானே? ஓகே, இப்ப ER டயக்ராம் முடிச்சு. இப்ப ER டயக்ராம்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கு விளையாடிய மணித்தியாலங்களை எண்ணிக்கையை உறுதிப்படுத்துமாறு மேலே ஒன்றில் உள்ளவாறு ER வரைபடத்தை விரைவுபடுத்துக. என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு விளையாட்டு வீரரும், சரியா? ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் இந்த ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் விளையாடிய மணித்தியாலங்களை பிளே பண்ண டைம், சரியா? விளையாடிய மணித்தியாலங்களை எண்ணிக்கையை உட்படுத்துமாறு மேலே ஒன்றில் உள்ள ER வரைபடத்தை விரிவுபடுத்துக. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? பிளே பண்ண டைம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இன்புட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அது எங்க வரப்போகுது? இதுக்கு வரப்போகுதா? கிடையாது. இதுக்கு வரப்போகுதா? கிடையாது. பிளே பண்ண டைம் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த பிளேங்கிற இந்த ரிலேஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இவருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம டைம் கொடுக்கணும். டைம்னு கொடுத்தாலும் சரி, இப்படி இல்லாட்டி ஹவர்னு கொடுத்தாலும் சரி.
இவருக்கு தான் இவர் வராது, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தான் இவர் வராது, அப்ப இவர் தான் ஆட் பண்ணும். ஓகே, அடுத்த விஷயம் சரியா, என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவாரு, இயர் உறுதிப்படுத்து. ஓகே, அடுத்த கேள்வி, தனித்துவமான தலைப்பு கொண்ட ஒரு அனுசொலையாளர், ஒரு ஸ்பான்சர் இருக்கான் சரியா, ஒரு ஸ்பான்சர் இருக்கான், ஒரு ஸ்பான்சர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மட்டுமே அனுசரணை அளிக்கலாம், அனுசரணையாளரின் விவரங்களை உள்ளடக்குமாறு மேலே, ஆமா மேலே 2இல் உள்ள இஆர் விரிவுபடுத்தி மேலும் விரிவுபடுத்துது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, தனித்துவமான தலைப்பு இருக்கான் சரியா, அப்ப கொண்ட அனுசரணை ஒரு ஸ்பான்சர் இப்ப வராங்க, எக்ஸ்ட்ராவா யாரு வரா, இப்ப ஒரு ஸ்பான்சர் வராது, ஒரு ஸ்பான்சர் என்ன செய்ய போறாரு, ஒரு விளையாட்டு வீரரை ஒரு ஸ்பான்சர் பண்ணலாம், ஒரு ஒரு ஸ்பான்சர். அப்ப இந்த இடத்துல நான் வந்து ஸ்பான்சர்ங்கிற ஒரு இந்த நேம் அழிச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். இந்த இடத்துல ஸ்பான்சர், ஸ்பான்சர் நான் எப்படி இந்த இடத்துல தான் ஒரு என்டிடின்னு கண்டுபிடிக்கிறேன், ஸ்பான்சர்ங்கிறது ஒரு நம்பர், அப்ப அவர் யாரு, என்டிடி. இந்த ஸ்பான்சர் வந்து என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயருக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாமா, அனுசரணை வழங்கலாமா, அவன அந்த இடத்துல என்ன சொல்றேன், ஸ்பான்சர் ஸ்பான்சரிங்னு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி வேற என்ன வேர்ட்ஸ் கொடுக்கலாம், சரி நான் அந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, ஓகே வெயிட், பாஸ் பேப்பர்ல என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க போகும். ஓகே, ஹேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஹேஸ்னா கொண்டிருத்தல், சரி அதுக்காக கொடுத்துருக்காங்க சரி, அப்ப நம்மளும் ஹேஸ்னே கொடுப்போம், அப்படி ஹேஸ்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்பான்சரிங் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி நீ எந்த வேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது ஈஸிக்காக என்ன வேர்ட் கொடுத்துருக்கான்னு பாட்டு நான் போட்டேன். இப்போ ஸ்பான்சரிங்கிறது பெரிய ஒரு வேர்ட், அது பதிலாக நீங்க ஹேஸ்னு கொடுத்தீங்கன்னா சின்னதா வேர்ட் முடிஞ்சிடும், அதுக்காக தான் நான் தேடி பார்த்தேன். ஓகே, இதை கொடுத்துருக்கான். ஓகே, ரெண்டுக்கும் மீனிங் அதுதான், கொண்டிருத்தல் எல்லாமே ஒன்று தான் சரி தானே, அப்ப இவங்களுக்கும் கனெக்ஷன் பண்றோம் சரியா. அப்போ ஒரு ஸ்பான்சர் ஒரு பிளேயர், இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷன் ஹேஸ். ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம கொடுத்துட்டோம், பட் இதுக்கான 1 to 1 1 to many many to many நமக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல கேள்வியை கொஞ்சம் மறுபடி கொஞ்சம் ஆழமா வாசி பார்க்கிறோம், தனித்துவமான தலைப்பு கொண்ட அனுசரணை அங்க, அப்ப தனித்துவமான தலைப்புன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அப்ப இந்த இடத்துல யார் வரப்போறா, டைட்டில் வரப்போகுது, அந்த டைட்டில் என்ன இருக்க போகுது, ஒரு பிரைமரி கீயா இருக்க போகுது. அப்ப இந்த பிரைமரி கீ இருக்க இந்த கொண்ட அனுசரணையாளர் சொல்லியிருக்கலாம், ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மட்டும் அனுசரணை அளிக்கலாம், ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மட்டும் அனுசரணை அளிக்கலாம், ஒரு அனுசரணையாளர் ஒரு ஸ்பான்சர் ஒரு பிளேயருக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கலாமா, ஸ்பான்சர்ஷிப் ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் கொடுக்கலாம். அப்போ 1 to many, சாரி 1 to 1 தெரியல, பட் இந்த சைடு இந்த டிரெக்ஷன்ல பார்க்கும்போது இங்க 1 தான் ஆன்சரா வருது, அப்ப இந்த டிரெக்ஷனுக்கு 1, மற்ற ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு என்னன்னு தெரியல, பார்ப்போம், மறுபடியும் கேள்வியை வாசி. ஓகே, அளிக்கலாம், அனுசரணையாளர் விவரங்கள் உள்ளடங்குமாறு மேலே உள்ள. ஓகே, ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மட்டும் அனுசரணை அளிக்கலாம். ஓகே, அப்ப இங்க மத்த டிரெக்ஷன் சொல்லி இல்ல, ஒரு அனுசரணையாளர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்கலாம், ஒரு பிளேயர் எத்தனை ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறது, சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேயர் நிறைய ஸ்பான்சர்ஷிப் எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாது, ஒருத்தருக்கு தான் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்க, இங்க 1 கொடுக்கலாம், ஏன்னா இது சம்பந்தமா டீடைல்டா கொடுத்துடல, இந்த டிரெக்ஷன் கொடுத்துடல, அப்ப இந்த டிரெக்ஷன் கொடுக்காட்டி இந்த டிரெக்ஷன் நம்ம எம்டியா கொடுக்கலாது, இது சரி ஒண்ணு கொடுக்கணும், சும்மா நார்மலா யோசிச்சு அதுக்கு அந்த ஆன்சர் இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம், நார்மலா யோசிச்சோம்னா இந்த டிரெக்ஷனுக்கு இதுனா அடுத்த டிரெக்ஷனுக்கும் அது இருந்து கொடுக்கலாம், ஏன் இந்த இடத்துல கொடுத்துல, இந்த டிரெக்ஷன் அவங்க கொடுத்துல, அப்ப கொடுக்காத டைம்ல நம்மளா யோசிக்கலாம், எல்லாத்துக்கும் கிடையாது, கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எதுவும் செய்யலாம், அது கொடுத்ததுக்கு நீங்க அடுத்த ஆன்சர் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆன்சரை கொடுத்தேன் சரிதானே. ஓகே, அப்ப இதுதான் கம்ப்ளீட் ஐடியா. இப்ப எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ஓகே, நான் இன்னைக்கு வந்து வெயிட் குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அண்ட் இதை ஓப்பன் பண்ண போறேன். பெரும்பாலும் இந்த வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டு நான் செய்யாததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா நான் அது கேமரா ஒன்று கூடிய சீக்கிரம் எடுத்துருவேன் நான் எப்படியுமே. ஸோ அது எடுத்த பிறகு இந்த இஷ்யூ இருக்காது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இனிமேல் வர செஷன் இனிமேல் டெய்லி வந்து பேப்பர் கிளாஸஸ் நடக்கும். சில 9 to 10:30 பேப்பர் கிளாஸஸ் டெய்லி நடக்கும். சரி தானே? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் எது சரி புதுசாக படிச்சு கொடுப்பேன். இன்னைக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் இஆர் டயக்ராம் விளங்குனுச்சா? எனக்கு அதுக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க. இன்னைக்கு வந்ததுக்கு இஆர் டயக்ராமில் எது சரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக படிச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் மெசேஜ் ஒன்று கொடுங்க. ஓகே, 2 பேர் ஓகேன்னு போட்டிருந்தீங்க. மற்றவங்களாம் எப்படி கிளியரா? ஓகே ஓகே ஓகே, இப்போதான் ஒருத்தர் விளங்கி இருக்குன்னு சொல்லிங்க. ஓகே, நல்லா. ஸோ கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நான் டீச் பண்ணுவேன். சரியா? இப்போ நான் வந்து பாஸ் பேப்பர் நான் டீச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ அட்வான்ஸான கொஷின்ஸ் சரியா கொஞ்சம் இந்த இப்போ இருக்க இனிமேல் வர போகிற கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வரும், ஸோ மாடல் பேப்பர்ஸ் அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த முறை எக்ஸாமில் வந்து ஒரு ஏ இல்லாட்டி ஒரு பி எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிறையவே எடுக்கலாம். சரி தானே? ஸோ அப்போ அதுக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் இப்போ டிகிரி படிக்க வந்தாலும் சரி, இனிமேல் வேறு எதுவும் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் போனாலும் சரி, இந்த விஷயங்களை தான் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸாக படிச்சு கொடுப்பாங்க. இப்போ இங்கேயே நீங்கள் பேசிக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும். சரி, இப்பயே நான் வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பல. இப்போ டிகிரினா என்ன, ஹெச்என்டினா என்ன, அந்த விஷயங்கள்லாம் இப்பயே சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பல. இன் ஃபியூச்சர் நீங்கள் ஏ லெவலில் ஐசிடி எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இன் இன் ஐடி ஃபீல்டில் நீங்கள் இது சரி ஒரு விஷயம் நீங்கள் போக போகிறீங்கன்னா நீங்கள் ஐடி எடுத்தது உண்மையாலுமே நல்லது தான். ஏன்னா இந்த ஐடியில ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்குது. அங்கிட்டு ஒரு எஸ்ஸுக்கு மேலே எடுக்க பார்த்துருக்கேன். சரி, எஸ் பத்தாது. சி, ஏபி ஏபி எடுக்கிறது நல்லா. சரி, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்றது நம்மளோட மேக்ஸிமம் எப்பயுமே நம்ம போட்டுருவோம். சரி தானே? அதுக்கப்புறம் வர்றது நம்ம இல்லை. சரி தானே? அதனால படிக்க வேண்டிய டைம் வச்சிருங்க. இது படிக்கிற டைம். சரி தானே? இந்த 6 மாசமா இருக்கு எக்ஸாமுக்கு. 6 மாசமா 4 மாசமா 2 மாசம் டைம் தரல. ஸோ அந்த டைம்ல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஹையர் ஸ்டடீஸ்னு ஒரு விஷயம் போறீங்க அப்படின்னாலே ஏ லெவலா இருந்தாலும் சரி, ஓ லெவல்ல இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ரொம்பவும் முக்கியம். சரியா? அதனால அதை எந்த விதத்துலையும் வந்து விட்டுறாதீங்க. ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கங்க. சரி, ஓகே. அப்போ நிறைய பேர் வந்து விளங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, டன். ஓகே கைஸ், அப்போ நம்ம இந்த செஷனை இதோட நான் முடிக்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் போட்டு விட்றேன். அப்லோட் பண்ணிட்டு நான் போட்டு விட்றேன். ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஃபர் பண்ணி பாருங்க மறுபடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் இன்னைக்கு நான் சொல்லலை. ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்கேப் தாளம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி 4 பக்கமாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சிருங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சிட்டீங்க அப்படின்னா 4ஆக மடிச்சிட்டீங்கன்னா இதையும் இந்த பக்கம் 4ஆக மடிச்சிட்டு பெரும்பாலும் நான் எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்ற ஒரு விஷயம். இதை ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாருங்க எத்தனை பக்கம் வருதுன்னு மட்டும் பாருங்க. 1 2 இது வேணும் இது இருக்கு. சரி, இப்போ சீட் ஒன்று இருக்கு. இங்க நான் 2ஆக மடிச்சிட்டேன்னு வைங்களேன். மொத்தமே 2 பேஜ் தான் இருந்துச்சு. பட் இப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி. 1 2 3 4. இதையே நான் இந்த மாதிரி மாத்திக்கங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கிறதுக்கு லேசு. எக்ஸாம் டைம்ஸ்ல இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஷார்ட் நோட்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அங்க அப்ப அந்த டைம்ல போயிட்டு நீங்க உட்காந்து தியரியா உட்காந்து வாசிக்கிறது விளங்கி அதெல்லாம் அப்ப நடக்காது. போய் எல்லாத்தையும் விளங்கி வச்சுக்கங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. எக்ஸாம் டைம்ஸ்ல சும்மா டக்குன்னு ரெஃபர் பண்ணி பார்க்குறது, டக்குன்னு பார்த்து ஓகே இது சரி மறந்துட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கும்போது இது சரி குயிக்காக மறந்துட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு ஓகே முடிஞ்சு அவ்வளோதான், அதை படிச்சுட்டு போயிடும். அதை விட்டு அந்த டைம்ல தியரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாமில் ரிசல்ட் வேணும்னா பேப்பர்ஸ் தான் செஞ்சு பார்க்கணும். பேப்பர் செஞ்சு பார்க்கணும். மாடல் பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். அது பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். ப்ரெடிக்ட் பண்ண மாடல் பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய பேர் செய்வாங்க. நானுமே ஃபைனலில் செய்வேன். நான் ஒரு வெபினார் ஒன்று செய்வேன். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரி தானே? ஓகே கைஸ், அப்போ நான் இதோட இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன். பாய், குட் நைட். எல்லாத்துக்கும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்.
இன்னொரு விஷயம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி இருந்தாங்கன்னா இந்த மீட்டிங்கை இந்த கிளாஸஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா உங்களால இன்னொருத்தவங்க படிச்சாங்க அப்படின்னா அது உங்களுக்குமே ஒரு நல்ல விஷயம் தானே. சரிதானே, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா, ஷேர் பண்ணி நிறைய பேரை படிக்க வைங்க. சரிதான், ஓகே கைஸ். அப்போ 2027க்கும் ஆட் பண்ணி விடுங்க, பிரச்சனையே கிடையாது. 2027 இருந்தாலும் சரி, 28 வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா 8க்கு வந்து டிரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2028க்கு வந்து டிரெக்டாகவே நம்ம கிளாஸ் தான் செய்யணும். ஓகே, ஐஎம் 27. ஓகே ஓகே, இஷ்யூ கிடையாது. தியரி கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீக்கில் இருந்து ஐ திங்க் நாளைக்கு லாஜிக் கேட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி யாரும் சரி படிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, அப்படி உங்கள் தங்கச்சி தம்பி யாரும் சரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அப்போ நான் இதோட இந்த மீட்டிங் எண்ட் பண்ணுறேன். நாளைக்கு பார்ப்போம். சரி, ஓகே, குட் நைட்.